हाय फ्रेंड्स वनक्कम वेलकम टू हनार्ट्स इनकी நம்ம हनार्ट சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா பீர்க்கங்காய் தோல் துவையல் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். இதுவரைக்கும் என்னோட டாட்டர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டடீஸ் அதிகமாக இருக்கறனால இனி கொஞ்ச நாளைக்கு நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறேன். ஸோ என்னோட வாய்ஸையும் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்கிறதுக்காக ஒரு 3 பீர்க்கங்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அந்த தோலை ஃபுல்லாக நல்லா உப்பு போட்டு ஒரு 4 தரம் 5 தரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். அதிலே நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். 1 நிமிஷம் அளவுக்கு. ரொம்ப வதக்க தேவையில்லை, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த பீர்க்கங்காய் தோலை அதிகமான நார்ச்சத்து இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம பீர்க்கங்காயை எப்பயுமே சமைச்சிட்டு பீர்க்கங்காய் தோலை எப்பயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பீர்க்கங்காய் தோல்லையும் நிறைய பயன்கள் இருக்குது. நீங்கள் அதையும் இனிமேல் யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தோம்னா பீர்க்கங்காய் தோல் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். அதுலேயே 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு உரப்பு தேவைன்னா இன்னும் கூட 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம். இந்தளவு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். லேசாக செவந்து வரட்டும். அது கூடவே ஒரு வெள்ளைப்பூடி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூடயே 2 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம வதக்கி வச்ச பீர்க்கங்காய் தோல் இருக்குல்ல, அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த பீர்க்கங்காய் தோலை 2 நிமிஷம் வதக்கிக்கிடுவோம். இப்போ இதிலே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.